ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. மழையும் அப்பப்போ இருக்குது. நேற்று கீழ் திருப்பதியில் கொடுத்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 1:30 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. 4 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் எப்போவுமே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் தீரும். ஆனால் நேற்று மத்தியானம் 1:30 மணி போல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் ஓப்பன் பண்ணி கொடுத்த டோக்கன் 3:30 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு. ஸோ டோக்கன் நீங்கள் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. அண்ட் ஸ்பீக்கரில் 48 மணி நேரம் ஆகலான்ட்டு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு 5 to 6 மணி நேரத்துக்குள்ளார. ஸோ அப்படி டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா இப்போ சொன்ன இந்த 3 இடங்களில் காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் ஷியோராக டோக்கன் கிடைக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா கூட காலையில் 10 மணி போல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம டோக்கன் வாங்கிக்கணும். அலிப்பிரி நடைபாதையிலையோ ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலையோ டோக்கன்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். மறக்காமல் அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் அதன் மூலமாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். 300 ரூபாய் தரிசனம் நேற்று காலையில் 10:50க்கு ஓப்பன் பண்ணாங்களாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. 1:30 மணி நேரத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்த்தோம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பதியில் இப்போதைக்கு இருக்கிற க்ரௌடு பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 2:30 மணி நேரத்தில் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. டிக்கெட் எதுவும் இல்லை, முத நாள் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா காலையில் 10 மணி போல் கீழ் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. திருமலாவில் கொடுக்குற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கவுண்டர் 4 to 4:30 ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. வீடியோ இன்றைக்கு இல்லை நாளைக்குள்ளார ஷேர் பண்ணுறேன். எந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் ஆஃப்லைன் கவுண்டர் இருக்குது அப்படிங்கிறது. திருமலா கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இன்றைக்கு சாயந்தரம் 4 மணி போல் உட்லோத்சவம் செய்வாங்க. ஒரு 25 அடி கம்பத்து மேலே ஏறி பண மூட்டை ஒன்று கட்டியிருப்பாங்க. அதை லோக்கலில் இருக்கிற திருப்பதி அவங்க ரெசிடென்ட்ஸ் அதில் ஏறி அந்த பண மூட்டை எடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் திருமலாவில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 மணி போல் வெயிட் பண்ணுங்கள். மலையப்ப சுவாமி தனியாக ஒரு பல்லக்கிலையும் கிருஷ்ணசுவாமி தனியாக ஒரு பல்லக்கிலையும் இருப்பார். 4 மணி போல் இந்த உட்லோச்சம் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் இன்றைக்கி 3 மணி போல் கிருஷ்ணசுவாமிக்கு கோயில் உள்ள அபிஷேகம் செய்வாங்க கோகுலாஷ்டமியை முன்னிட்டு. எப்போவுமே ஆடி கிருத்திகைக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து வஸ்திரம் கொடுப்பாங்க முருகனுக்கு. நேற்று டிடிடியோட சேர்மன் திருத்தணி முருகனுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர் காம்பினேஷன் கூட. அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கிற பத்மாதி அம்மாவாரி கோயிலையும் தரிசனம் செய்ததாக டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை மாதத்தில் ஒரு நாளைக்கு லட்டு 4 லட்சம் லட்டுக்கள் விற்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஜூலை மாதத்தில் லட்டுவோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிரிட்டிக்கல் டெஸ்டிங், அந்த பொட்டுவை க்ளீனாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ செய்துட்டு வந்திருக்கிறதுனால பக்தர்கள் அதிகமாக லட்டு வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. கம்பேரிட்டிவ்லி ஜூலை மாதத்தில் ஒரு நாளைக்கு 4 லட்சம் லட்டுக்கள் தொடர்ந்து இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளும் விற்கப்பட்டதாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூஸ் சேனலில் பார்த்தேன். முன்னை விட இப்போ லட்டு நல்லாவே இருக்குது டேஸ்டியாக. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 87,759 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.16 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 42,043 பேர். நாளைக்கு நவம்பர் மாதத்துக்குண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ் பண்ணாமல். சுப்பிரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனன்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். அடுத்து டிசம்பரில் மார்கழி மாதம் பிறந்தா டிப்பு சேவா எதுவுமே இருக்காது அஷ்டதலபாத பத்மாராதனை தவிர. ஸோ மறந்துடாமல்
ட்ரை பண்ணுங்கள். 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆல் சேவா ஆல் டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் சேவா கூட நீங்கள் கொடுக்கலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் நவம்பர் மாதத்தில் ட்ரை பண்ண போகிறீங்க, புக் பண்ண போகிறீங்கன்னா கூட இந்த லக்கி டிப்பில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ட்ரை பண்ணுங்கள். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.